இன்னைக்கு நம்ம 2019 வருஷம் ரிலீஸ் ஆன சுஜிதாரா அப்படின்ற ஒரு கன்னட படத்தோட கதையை தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட பொனன்க்கு என்னன்னா, நம்ம படத்தோட ஹீரோப்ப 24 மணி நேரமும் போலீஸ்காரங்க தேடிட்டு இருக்காங்க. ஹீரோ அப்படிக்கு என்ன தப்பு பண்ணா, எதுக்கு போலீஸ்காரங்க ஹீரோவை துரத்திட்டு இருக்காங்க, அதுல இருந்து ஹீரோக்கு எப்படி தப்பிச்சா அப்படின்றத இந்த படத்தோட மீதி கதைக்கு. இதோட முழு கதை கேட்கறதுக்கு முன்னாடி இது வரைக்குமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல ஒரு பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கான வீடியோ போயிடலாம். இப்ப நம்ம படத்தோட ஹீரோ பஸ்ல எங்கேயோ ஊருக்கு போயிட்டு இருக்காரு. ஹீரோ பத்தி சொல்லணும்னா, நான் எங்க போறேன், என்ன பண்றேன், எதுக்கு போறேன் அப்படின்ற எதுவுமே தெரியாது. கண் போன போக்குல கால் போன போக்குலன்ற மாதிரி அவரு மட்டும் தான் இஷ்டத்துக்கு பஸ்ல ஏறி எங்கேயாச்சும் ஒரு இடத்துக்கு போயிருப்பாரு. இப்ப கூட பஸ்ல உட்கார்ந்து இருக்காருல, அப்ப அந்த கண்டக்டர் டிக்கெட் வாங்கும் போது கண்டக்டர் கேக்குறாரு, தம்பியை இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னும் போது ஹீரோக்கு வந்து ஒரு பதட்டம் வந்துட்டு, என்ன நம்மள இந்த மாதிரி கேக்குறாங்க, நம்மள கண்டுபிடிச்சிட்டாங்களா, ஐயோ நம்ம மாட்டிக்கிட்டோமா அப்படின்ட்டு தனக்கு தானே பேசிக்கிட்டு இந்த கண்டக்டர் இவருக்கிட்டே இருந்து பின்னாடி கொஞ்சம் தூரம் போயிட்டு திருப்பி வர காட்டியும் ஆளை காணாம போயிட்டாரு. எங்க இறங்கினாரு, எந்த ஸ்டாப்பிங்ல குதிச்சாரு அப்படின்ட்டு அந்த கண்டக்டருக்கே தெரியல. சரி எங்க போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரும் அதை கண்டுக்காம அடுத்த பேசஞ்சரை பார்க்க போயிட்டாரு. ஆனா ஹீரோக்கு என்ன பண்றாரு, இப்ப வேற ஒரு பஸ்ல ஏறிக்கிட்டு வேற ஒரு ஊருக்கு போறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கான். ஹீரோக்கு வந்து எங்க போகணும்னு தெரியாது. ஏன்னா ஹீரோ வந்து ஒரு தப்பு பண்ணிருக்கான். அந்த தப்பால வந்து பாத்தீங்கன்னா இவனை போலீஸ்காரங்க துரத்திட்டு இருக்காங்க போல இருக்கு. அதனால ஊரு பூரா தலைமறைவா வாழ்ந்துட்டு இருக்கிறான். இப்ப கூட ஒரு கிராமத்துல போயிட்டு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேலை வேணும், ஒரு வீடு வேணும்னு சொல்லிட்டு வாடகை எடுக்கிறான். எந்த ஒரு கிராமத்திலுமே ஒரு மாசத்துக்கு மேல ஹீரோ தங்கினது கிடையாது. அதே மாதிரி இப்ப இந்த கிராமத்துல வந்து தங்கி இருக்கிறான். இப்படி இருக்கும் போதுதான் கரெக்டா நம்ம படத்தோட ஹீரோனை காட்டுறாங்க. ஹீரோனுக்கு வந்து நடிப்புனா ரொம்ப பிடிக்கும். எப்படியாச்சும் ஒரு நடிகை மாறணும் அப்படின்ற மாதிரி தான் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதனால ஒரு போட்டியில கலந்துகிட்டு அதுல பரிசை வின் பண்ணிட்டு நேரா தன்னோட வீட்டுக்கு ராகுல் அப்படின்ற அவங்க பாய் ஃப்ரெண்டு கூட வந்துட்டு இருக்காங்க. ராகுலை பத்தி சொல்லணும்னா சரியான திருட்டு பையன். எந்த ஒரு பொருளா இருந்தாலும் திருட்டு, போலீஸ்ல உத வாங்கிட்டு இருப்பான். அவனை போயிட்டு இந்த பொண்ணு லவ் பண்றாளே அப்படின்னு சொல்லி பார்த்தா இதுதான் கலிகாலம். இருந்தாலும் அந்த பையன் வந்து பார்த்தா ஹீரோனை லவ் பண்ணதுக்கு அடுத்தது எந்த ஒரு திருட்டிலையும் ஈடுபட்டது கிடையாது. இப்ப நல்லா தான் வாழ்ந்துட்டு இருக்கா. ஹீரோன் வீட்டுக்கு வரும்போது ராகுல் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, இன்னும் ஒரு 2-3 மாசத்துல எப்படியாச்சும் ஒரு டைரக்டரை பிடிச்சி ஒரு படத்துலயோ இல்ல சீரியலையோ வந்து பார்த்தா நான் நடிக்க போயிடுவேன். அதுக்கடுத்து நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கூப்பிட்டு வராங்க. இவனு வந்து பார்த்தா எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு வரான். வீட்டுக்கு வந்த அடுத்தது ஹீரோனுக்கு என்ன பண்றாங்க, அவங்களுக்கு கொடுத்த கிஃப்ட் எடுத்து அந்த பையன்கிட்ட கொடுக்குறாங்க. ஏன் அந்த வீட்டுக்கு நீ எடுத்துட்டு போலாமேன்னு சொல்லி கேட்டா, ஹீரோன் அம்மாக்கு இந்த நடிப்பு அப்படின்றது சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. அதுவும் ஹீரோன் நடிக்கிறது சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. அதனால இந்த பொண்ணு எடுத்துட்டு போற கிஃப்ட் எல்லாம் பார்த்தா கண்டிப்பா அவங்க அடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா இந்த பையன் கிட்ட கொடுத்து பத்திரமா வச்சுக்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு அடுத்துதான் வேலை தேடி ஹீரோக்கு என்ன பண்றானா படிக்கட்டு விட்டு இறங்கி வந்துட்டு இருக்கானா. அப்படி வரும்போது ஹீரோ போட பக்கத்து ரூம்ல வீடு பூட்டி இருக்கு. பட் வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு பொண்ணு பேசுற குரல் கேக்குது. ஹீரோ அதுக்கு யாரும் சொல்லிட்டு பாக்கலான்ட்டு முயற்சி பண்றான். பட் இருந்தாலும் நமக்கு 1008 பிரச்சனை இருக்கு, இதுல அக்கம் பக்கத்துல இருக்க பிரச்சனை வேற ஈத்து போட்டுக்கிட்டு வா போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு அமைதியா வெளில போறான். அதே நேரத்துல ஹீரோன் வேட்டுக்கு வந்துட்டு இருந்திருப்பாங்க. அப்படி வரும்போது ஹீரோக்கு என்ன பண்றானா தெரியாதனமா அந்த பொண்ணு மேல கிடிச்சிருப்பான். கிடிச்சிட்டு டக்குனு அந்த பொண்ணு கிட்ட மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு வேகமா போறான். ஆனா அந்த சிங்கிடி கேப்ல கூட ஹீரோன் வந்து அந்த பையனை பார்த்துட்டு எனக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இதுக்கு அடுத்து ஹீரோக்கு என்ன பண்றானா ஒரு நாடகம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு சபாக்கு போறான். அந்த இடத்துல வந்து பார்த்தா ஒரு நபரை காட்டுறாங்க. இவரு வந்து பார்த்தா தன்னோட பொண்டாட்டிக்கு கால் பண்றாரு. ஆனா அந்த பொண்டாட்டி வந்து பார்த்தா போனுக்கு எடுக்க மாட்டாங்க. சரி நாடகம் முடிச்சிட்டு அவகிட்ட பேசிக்கலாம்னு சொல்லிட்டு நாடகத்துல நடிச்சிட்டு இருக்கும் போது கீழே ஹீரோ கூட உட்கார்ந்துருக்க ஒரு நபர் என்ன பண்றாரு, இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குசு குசுன்னு பேசுறத இவரு என்ன பண்றாரு காதுல வாங்கிட்டு இதுக்கு மேல இங்க இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு வேகமா இந்த இடத்தை விட்டு கிளம்புறாரு. சோ லேட்டா தன்னோட வீட்டுக்கு போறாரு. அப்படி போகும்போது அவரோட வீட்டு பக்கத்துல இருந்த ஒரு ரூம் இருக்குல்ல, அதுக்குள்ள இருந்து வந்து பார்த்தனா அந்த பொண்ணு ஹீரோ கிட்ட பேச முயற்சி பண்றா. ஹீரோவா அந்த பொண்ணு கிட்ட பேச முயற்சி பண்றான். பட் அந்த பொண்ணு எதுவுமே பேசல, அமைதியா அந்த இடத்தை விட்டு போறா. ஹீரோ வந்து பார்த்தனா எதுவுமே பேசாம தன்னோட ரூமுக்குள்ள போறான். மறுநாள் தண்ணி எடுத்துட்டு வந்துட்டு இருக்கும்போது அந்த வீட்டுக்குள்ள இருந்து ரங்கன் அப்படின்ற ஒருத்தர் வெளியே வராரு. இவரு வந்து பார்த்தனா நேத்து அந்த வீட்டுல பார்த்தோம்ல டிராமா வீட்டுல அங்க இருந்தவரு அவரு வந்து பார்த்தனா இந்த வீட்டுல இந்த பொண்ணு கூட இருக்காரு போல இருக்கு. அவரோட பொண்டாட்டி தான் இது அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டியை வந்து பார்த்தா தினமும் குடிச்சிட்டு சம்பவம் பண்ணிட்டு இருப்போம். அது ரொம்ப கொடூரமான முறையில இதெல்லாம் கேட்க வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற ஹீரோனுக்கு வந்து ரொம்ப தப்புன்னு தெரியுது. அது அவங்க கிட்ட சொல்லலாம்னு சொல்லி போகும்போது அவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது, அவங்க குடும்பத்துக்குள்ள நம்ம போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை தடுத்து நிறுத்துறாங்க. இங்க வந்து இருக்கும்போது மேல வந்து பார்த்தீங்கன்னா பத்மா அப்படின்ற பொண்ணு, அதாவது அந்த வீட்டுக்குள்ள இருந்தா அந்த பொண்ணு வந்து அழுதுட்டு இருக்காங்க. எப்படியாச்சும் அவங்க முகத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ முயற்சி பண்றான். ஆனா அந்த முயற்சியில வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ தோத்து போயிட்டான். இதே நேரத்துல ஹீரோன் என்ன பண்றாங்கன்னா சீரியல்ல நடிக்கிற ஆடிஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் லவ் பண்ற அந்த பையன் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அந்த பையன் ஹீரோனை என்கரேஜ் பண்ணாம உனக்கு எதுக்குமா நடிப்பு கிடிப்பெல்லாம், நான் தான் வேலைக்கு போறேன்ல, என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் கூட இருந்து குழந்தை குட்டி பெற்றுட்டு சந்தோஷமா இருக்கலாமே அப்படின்னும் போது ஹீரோனுக்கு கோவம் வந்துட்டு என்னடா உனக்கு திடீர்னு இந்த மாதிரி பேசுற, இப்படி எல்லாம் பேச மாட்டேல, இடத்த விட்டு காலி பண்ணு, எனக்கு சினிமா ஆசை தான் முக்கியம், உன்னை லவ் பண்றதோட எனக்கு அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை திட்டி அனுப்புறாங்க. இப்போ ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா அழுதுட்டு இருக்காங்க. ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பொண்ணுக்கு என்னாச்சுன்னு சொல்லி கேட்கலான்ட்டு பக்கத்துல போறான். ஆனா அந்த பொண்ணு தன்னோட லவ் பண்ற அந்த பையன் தான் வந்திருக்கான்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு ஏண்டா அவன்கிட்ட எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் என்கிட்ட இந்த மாதிரி பேசாதே எட்ட போடா அப்படின்ற மாதிரி திட்டி அனுப்புறாங்க. ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஏதோ இந்த பொண்ணு கோவத்துல இருக்கா போல இருக்கு, நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு போயிட்டான். மறுநாள் ஹீரோ வீட்டை விட்டு வெளியே போகும்போது மாடியில வந்து பாத்தீங்கன்னா பத்மா தலை சீவிட்டு இருக்காங்க. அப்படி சீவிட்டு இருக்கும்போது சீப்பா அவங்க கீழே போட்டுட்டாங்க. இதை ஹீரோ எடுத்து குடுக்கலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சந்தேகப்பட்டு இருக்கான். சரி இதெல்லாம் ஒரு ஹெல்ப் தானே, இதை எடுத்து கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதை எடுத்து அந்த பொண்ணு கிட்ட கொடுக்கறப்ப அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா நன்றி சொல்றாங்க. இப்ப இவங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. இப்ப ஹீரோ வந்து அந்த லேடி கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிச்சிட்டு இருக்கான். இது கடுவுல தான் ஹீரோக்கு வந்து ஒரு இடத்துல வேலையும் கிடைக்குது. வேலைக்கு போன இடத்துல முதலாளி என்ன பண்றாரு, தம்பி எனக்கு போயிட்டு ஒரு டீ வாங்கிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்ல சரின்ட்டு ஹீரோக்கு என்ன பண்றாரு, டீ வாங்கிட்டு வரதுக்காக போறான். அப்படி போகும்போது அந்த இடத்துல போலீஸ்காரங்க நிக்கிறத பார்த்துட்டு ரைட் கண்டுபிடிச்சிட்டானுங்க, இதுக்கு மேலே இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு உடனே பெட்டி பிடிக்கலாம் எடுத்துட்டு பேக் பண்றான். அப்படி பேக் பண்ணும்போது கரெக்டா வீட்டு வாசல்ல கதவு தட்டுற சத்தம் கேக்குது. கண்டுபிடிச்சிட்டானுங்க, இந்த இடத்துல நம்ம அரெஸ்ட் பண்ணாம விட மாட்டானுங்க, நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ வந்து பார்த்தா தலையை பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துல திருப்பி கதவு தட்டுற சத்தம் கேட்கும். இவர் என்ன பண்றேன்னா இவங்களை விட்டு தப்பிச்சு போகணும்னா ஒரு வழி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு குண்டால தண்ணி எடுக்கிறாரு. எடுத்து போலீஸ்காரங்க கதவு திறந்தாங்கன்னா அவங்க மேல ஊத்துறது, அப்படி இல்லாட்டி இவரே கதவு திறந்து அவங்க மேல ஊத்திட்டு அவங்க பார்க்காத நேரம் பார்த்து எஸ்கேப் ஆகி போறதா இவரோட பிளானாவே இருந்து. சரிட்டு இவருக்கு என்ன பண்றாருன்னா கதவு திறந்து தண்ணியை ஊத்துறாரு. ஊத்துனதுக்கு அடுத்து அதிர்ச்சி ஆகுறாரு. அடே என்னடா அப்படி பண்ணிட்டு அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். நம்ம இது எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு, ஹீரோக்கு என்ன தப்பு பண்ணாரு அப்படின்ட்டு தெரியல. அதை வந்து பார்த்தா நமக்கு ஒரு பிளாஷ்பேக் மூலமா இந்த இடத்துல சொல்லுவாங்க. ஹீரோ வந்து பார்த்தா ஒரு காலேஜ் பக்கத்துல ஒரு மொபைல் ரீசார்ஜ் பண்ற கடை வச்சிருப்பாரு. அந்த இடத்துல ஒரு பொண்ணு வந்து பார்த்தா ஹீரோ கிட்ட லவ் பண்ற மாதிரி ஃப்ரெண்டா பழகிட்டு இருப்பாங்க. ஹீரோக்கும் வந்து பார்த்தா அந்த பொண்ணு ரொம்ப பிடிக்கும். ரெண்டு பேரும் வந்து பார்த்தா கொஞ்சம் கடலெல்லாம் போட்டுட்டு இருப்பாங்க. இப்படி இருக்கும்போது அந்த காலேஜில் படிக்கிற மற்ற பசங்க எல்லாருமே அந்த காலேஜுக்கு புதுசா வந்த பிரின்சிபலையும் அவரோட பொண்ணை பத்தியுமே தப்பா பேசிட்டு இருப்பாங்க. இதை கேட்கிற ஹீரோக்கு வந்து கேட்டா படிப்பு சொல்லி கொடுக்கிற பாத்தியாரும் அவர் குடும்பத்து பொண்ணு இப்படி அசிங்கமா பேசுறீங்களே உங்களுக்கு எல்லாம் நல்லது இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறப்ப அதுக்கு அந்த பையனுங்க என்ன சொல்றானுங்க, தலைவா ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்க, நீ லவ் பண்ற பொண்ணு அவளுமே வந்து பார்த்தா எங்க காலேஜில தான் படிக்கிறா, நீ லவ் பண்ற விஷயம் அவளுக்கு தெரியும், ஆனா அதை ஊருக்குள்ள தெரிஞ்சு உங்களை மாட்டி விடாம இருக்கணும்னா நான் சொல்றதை கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல சரிட்டு இவங்க என்ன பண்றானா ஹீரோக்கும் வேற பழி கிடையாது கவுனு இருக்கிறான். என்ன பண்றது நம்ம தலையெழுத்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இதுக்கு நடுவுல தான் ஹீரோவோட கடையில வேலை பார்த்துட்டு இருக்கிற ஒரு பையன் பார்ட் டைமா வந்து பார்த்தா காலையில நியூஸ் பேப்பர் போட்டுட்டு இருப்பான். கரெக்டா அந்த பிரின்சிபலோட வீட்டுக்கு இவன் தான் போடுவான். அப்படி போடும்போது அந்த பிரின்சிபல் கேட்கிறாரு, கேட்டா தம்பி உனக்கு டெய்லி நான் பேப்பருக்கான பணத்தை கொடுத்துறேன், ஆனா ஒரு நாள் கூட நீ பேப்பர் போடுற மாதிரி எனக்கு தெரியலன்றப்ப எங்க நான் டெய்லி வந்து பார்த்தா உங்க வீட்டுக்கு பேப்பர் போடுறேன், ஒரு நாள் கூட மிஸ் பண்ணது கிடையாது அப்படின்றாங்க. ஆனா நான் ஒரு நாள் கூட எடுத்து படிச்சது இல்லையடா அப்படின்றப்ப எங்க போடுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது டெரஸ்ல தூக்கி போடுறான். ஏண்டா அங்க போட்டா என்னால எப்படி இருக்க முடியும், எடுத்து கொடுறா அப்படின்ற மாதிரி சொல்ல அவனே என்ன பண்றானா எடுத்து கொடுக்கறதுக்காக டெரஸ்ல ஏறான். அந்த டெரஸ்ல இருந்து வந்து பார்த்தா வீட்டுக்குள்ள இருக்க பாத்ரூம் தெரியும். அது ஒரு பொண்ணு குளிச்சிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த பரிதேசி அதை குறுக்க பார்த்துட்டு அதுக்கு என்ன பண்றானா வீடியோவை எடுத்து வச்சுக்கிறான். எடுத்து வச்சுட்டு அந்த பேப்பர் அவர்கிட்ட கொடுத்துட்டு டெய்லி என்ன பண்றானா வேணும்னு அந்த பொண்ணு குளிக்கிறத பாக்கிறதுக்காக டெரஸ்ல வந்து பத்திரிக்கை தூக்கி போடுறான். ஒரு நாள் என்ன பண்றானா அதை எடுத்து கொடுக்கும் போது அந்த இடத்துல அந்த பொண்ணு குளிக்கல. என்னடா அந்த பொண்ணு குளிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகும்போது இந்த பையன் கீழே எடுத்துட்டு பேப்பர் கொடுத்துட்டு போறான்ல, கரெக்டா அந்த பொண்ணு உள்ள இருந்து குரல் கொடுக்குறா. அப்ப நான் குளிச்சுட்டு வரேன் டைம் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த பையன் திரும்பி பாக்குறானா அங்க அப்பனுக்கு ஒண்ணு புரியல. டெரஸ் பொண்ணு குளிக்கிறேன்னு சொல்றான், இவன் சிரிக்கிறான், பொண்ணு புரியல அப்படின்னு போது ஆஹா அப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை கூட்டு சல இங்க வா அப்படின்ட்டு நம்ம பேப்பர் போடும்போது அடுத்த விட்டு போன பாப்பியான்னு சொல்லிட்டு அடிச்சு விட்டுட்டாரு. இதனால வந்து பாத்தனா அந்த பையன் கடுப்பாயிட்டு அந்த வீடியோ வந்து பாத்தனா அந்த காலேஜ்ல இருக்க ஒரு சில பேரு கிட்ட கொடுத்துட்டான். அவனுக்கு என்ன பண்றானுங்கன்னா அந்த இடத்துல விட்டுட்டு அந்த வீடியோவை வைரல் ஆக்கிட்டானுங்க. டெய்லி வந்து பாத்தனா ஒரு சில பேர் அந்த பிரின்சிபலை பார்த்து சிரிக்கிற மாதிரி தெரியுது. எதுக்கு இந்த பிரின்சிபலை பார்த்து சிரிக்கிறாங்க அப்படின்ட்டு அவருக்கு தெரியல. அப்புறம் தான் அவரே கண்டுபிடிக்கிறார் தன்னோட பொண்ணோட வீடியோ வந்து பாத்தனா இன்டர்நெட்ல லீக் ஆயிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இதனால அந்த பேப்பர் போட்ட பையன் தான் இந்த மாதிரி பண்ணிருப்பான்னு சொல்லிட்டு அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. போலீஸ்காரங்களும் அந்த பையனை பிடிக்கிறதுக்கான முயற்சியில ஈடுபட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுல தான் ஹீரோ லவ் பண்ற அந்த காலேஜ்ல படிக்கிற பொண்ணு என்ன பண்றானா உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் ஒரு இடத்துக்கு வரையா அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோவும் வரன்னு சொல்லிட்டு தன்னோட போனை எடுத்து பாக்கெட்ல வைக்கிறாரு. பார்த்தா போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. அதனால அந்த பையன் கிட்ட உன் போனை குடுறா இந்த சார்ஜ் போடுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போனுக்கு எடுத்துட்டு போயிட்டாரு. சோ லொகேஷன்லாம் வச்சுட்டு இந்த கடையில தான் வேலை பார்ப்போம்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க கரெக்டா அந்த கடைக்கு வராங்க. வந்துட்டு ஒரு பொண்ணோட போட்டோவை லீக் பண்றேன் உனக்கு வெக்கமா இல்லையான்னு சொல்லிட்டு அடிக்கும் போது எங்க இதை நான் பண்ணலங்க எங்க ஓனர் சொல்லி தான் நான் பண்ணேன், அதாவது ஹீரோ சொல்லி தான் இதை பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அங்க இருக்கிற ஒரு சில பேர் என்ன பண்றாங்கன்னா ஆமாங்க இந்த பையன் எதுவுமே பண்ண மாட்டான், அந்த ஓனர் தான் வந்து பார்த்தா ஒரு பொண்ணுங்க கிட்ட எல்லாம் தப்பா பேசுற ஒரு கேரக்டர், எல்லா பொண்ணுகிட்டயுமே கேஷுவலா பேசுவான், மேபி அவன் தான் இந்த மாதிரி பண்ணிருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்ல அவனை திருட்டு என்ன பண்றாங்கன்னா அவன் ஒரு பீச்ல இருப்பான். அந்த பீச்ல போயிட்டு அவனை பிடிச்சு அரெஸ்ட் பண்றாங்க. இப்போ வந்து பார்த்தனா அந்த பிளாஷ்பேக் முடியுது. ஹீரோ வந்து பார்த்தா யார் மேல தண்ணி ஊத்துறான்னு சொல்லி பார்த்தா கீழ் வீட்டுல இருக்க பத்மா மேல தான். இது தெரியாம ஊத்தின மனுச்சுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒன்னும் பிரச்சனை கிடையாது, நான் வீட்டுல போயிட்டு ட்ரெஸ் மாத்திக்கிறேன், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கிடைச்ச ஒரு நல்ல ஃப்ரெண்டு நீங்க தான், இன்னைக்கு ஈவினிங் எங்க வீட்டுக்கு நீங்க காபி குடிக்க வரணும் அப்படின்றப்ப சோ கண்டிப்பா வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த இடத்தை விட்டு போறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ண ஹீரோக்கு என்ன பண்றாங்கன்னா ஈவினிங் அந்த வீட்டுக்கு டீ குடிக்கிறதுக்காக போறான். வீட்டுக்குள்ள இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போது வெளியே அவங்க புருஷன் வந்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அதை பார்த்து இவங்க ரெண்டு பேரும் வந்து பயப்படுறாங்க. ஹீரோக்கு எங்க போறது என்ன பண்றது தெரியல. டக்குனு ஹீரோக்கு என்ன பண்றாங்கன்னா கட்டிலுக்கு அடியில படுக்க வைக்கிறாங்க. அன்னைக்கு நைட் வரைக்கும் ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா கட்டிலுக்கு அடியில தான் படுத்திருக்கான். எந்த சந்தர்ப்பத்துல வெளில போலாம்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு ஆனா அந்த சந்தர்ப்பத்துல குய்தோடி போடுற மாதிரி ஹஸ்பண்ட் என்ன பண்றானா ஃப்ரெண்டை கூட்டிட்டு நடு வீட்டுல உட்காந்து குடிச்சிட்டு இருக்கான். இந்த ஃப்ரெண்டுக்காரனுக்கு வந்து பார்த்தா ஏற்கனவே கிரண் மேல ஒரு கண்ணு. ஹீரோப்போட ஹஸ்பண்ட் பாத்ரூம் போன நேரமா பார்த்து அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு தப்பா நடக்க முயற்சி பண்றான். அதை பார்த்துட்டு கிரண் வந்து கத்துறாங்க எட்டப்போ அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம்ல இருந்து வந்தவன் தான் பொண்டாட்டி இந்த கிட்ட இந்த மாதிரி ஃப்ரெண்டுக்காரன் பண்ணிட்டு இருக்கான்னு தெரிஞ்சதும் ஃப்ரெண்டை வந்து பார்த்தா பாய்க்கு வந்த படுத்திட்டான். ஏண்டா போனா போதும் என் ஃப்ரெண்டு சொல்லிட்டு ஒரே வீட்டுல உட்காந்து குடிக்க வச்சா என் பொண்டாட்டி கிட்டே தப்பா நடக்க முயற்சி பண்ற உனக்கு என்ன தைரியம் இருக்கு வெளில போடா அப்படின்றப்ப பொண்டாட்டி மட்டும் ஓகேமா அப்ப நிறைய பேரு கிட்ட தப்பான உறவுல இருக்கிறா தலையில சீப்பை வச்சு சீவிர மாதிரி கீழே போட்டுட்டு ரோட்ல போறவங்களாம் எடுக்க கொடுத்துட்டு அவங்க கூட வந்து பார்த்தா தப்பான உறவு முறையில இருக்கிறா. ஏன் நானே வந்து பார்த்தா 2-3 பாட்டி உன் பொண்டாட்டி கிட்ட சீப்பெல்லாம் எடுத்து கொடுத்தேன் அதனாலதான் உன் பொண்டாட்டி கிட்ட பொண்ணா இருக்கலாம்னு சொல்லிட்டு உள்ள போனேன் இதெல்லாம் என்ன தப்பு இருக்கு அப்படின்ற மாதிரியும் பொண்டாட்டி மேல கவனிச்சு வைடா அப்படின்ற மாதிரி சொல்ல இவருக்கு வந்து பார்த்தா சரியான கோபம் வந்துட்டு அவன் போனதுக்கு அடுத்தது பொண்டாட்டியை வந்து பார்த்தா போட்டு வெளுன்னு வெளுத்து விடுறாரு அடிக்கிறாரு கொடுமைப்படுத்துறாரு. இது எல்லாத்தையுமே நம்ம படத்தோட ஹீரோ கட்டிலுக்கு அடியில தான் பாத்துட்டு இருக்காரு. ஹீரோக்கு வந்து பார்த்தா புரிஞ்சிச்சு ஒரு வேலை இவங்க நம்ம கிட்ட தப்பா இருக்குன்னு சொல்லி தான் கூப்பிட்டாங்களா ஏன்னா ஏற்கனவே உங்களை பாக்குறதுக்கு ஆன்டி மாதிரி தான் இருக்கு ஆன்டி வந்து பார்த்தா நம்ம கிட்ட தப்பா இருக்க முயற்சி பண்ணாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு என்ன பண்றானோ ஒரு மாதிரி பயத்துல இருக்கான். ஏற்கனவே அவனுக்கு 7-8 பிரச்சனை இந்த ஒரு பிரச்சனையை சேர்த்து வேற மறுநாள் ஹீரோக்கு என்ன பண்றாங்கன்னா ஒரு காம்படிஷன்ல கலந்துக்கிறதுக்காக ஒரு ஆடிஷனுக்கு போயிருக்காங்க. அங்க இருக்கிற ஒரு டைரக்டரோட நேஷனல் அவார்டை யாரோ தங்க திரையிட்டாங்களா அதனால அங்க இருக்கிற எல்லாருமே பார்த்தப்பட்டு இருக்கும் போது இந்த பொண்ணு என்ன பண்றானா தான் லவ் பண்ண அந்த பையனை பாக்குறான். ஏன்னா நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தா திருட்டு பையனா தானே இருந்தா இப்ப அந்த பையன் கிட்ட என்ன சொல்றானா அந்த அவார்டை எனக்கு கண்டுபிடிச்சு கொடுத்தாதான் என்னோட முகத்துல முழிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அவன் அந்த அவார்டுக்கு எங்க போறன்னு தெரியாம தலையில அடிச்சுட்டு உட்காந்து இருக்கான். இப்ப அப்படியே கட் பண்றானா அவங்க ஹஸ்பண்ட் வீட்டை விட்டு வெளில போனதும் வேகமா கதவு திறந்துட்டு வெளில போக பாக்குறான். ஆனா ஹீரோயின் என்ன பண்றாங்க இப்ப போக முடியாது வெயிட் பண்ணு அப்படின்னும் போது இல்ல உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு நீங்க நினைக்கிற மாதிரி பையன் நான் கிடையாது என்கிட்ட நீங்க தப்பா இருக்க முடியாது புரிஞ்சுதா அப்படின்ற மாதிரி சொல்ல நீ கம்னுறான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்லடா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது கதவு திறக்க முடியல. ஏன்னா அவங்க புருஷன் என்ன பண்றானா வீட்டு வேலையில பூட்டு போட்டுட்டு போயிட்டான். இதனால வந்து பார்த்தா இவங்க தலையில அடிச்சுட்டு அழுதுட்டு இருக்காங்க. ஹீரோ நான் எப்படி வெளில போறேன் எனக்கு ஏற்கனவே வந்து பார்த்தா பல பிரச்சனை இருக்கு என்னால வந்து பார்த்தா வெளில போகாம இருக்க முடியாது ஏன் மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தலை அடிச்சுட்டு அழுதுட்டு இருக்கும் போது அப்பதான் வந்து பார்த்தா அந்த லேடி என்ன சொல்றாங்கன்னா எனக்கு வந்து பார்த்தா ஒரு வியாதி இருக்கு நான் யாருன்ட்டு எனக்கு உண்மையான பேர் தெரியாது நான் எங்க இருந்து வந்தேன் என்னோட அப்பா அம்மா யாரு அப்படின்ட்டு எதுவுமே எனக்கு தெரியாது நான் கண் போன போக்குல கால் போன போக்குல இந்த இடத்துல மாட்டிட்டு இருக்கிறேன். அது மட்டும் இல்லாம எனக்கு வந்து பார்த்தா சொந்தங்கன்னு சொல்லிட்டு யாரும் கிடையாது இல்ல இந்த மாதிரி கீழே போறவங்க வரவங்க கிட்ட எல்லாம் பேசி என்னோட மன ஆதலை வந்து பார்த்தா நான் பூர்த்தி பண்ணிப்பேன். இப்படி ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்றதாச்சும் உங்க கிட்ட சொல்லணும்ன்றதான் என்னோட முக்கியமான நோக்கமே. ஆனா எல்லாருமே வந்து பார்த்தா என்ன ஒரு தப்பான பொண்ணு விபச்சாரம் பண்ற பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அவங்க நினைக்கிறாங்க அப்படின்றதுக்காக எனக்கு பிடிச்ச மாதிரிலாம் என்னால இருக்க முடியாதுல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோக்கு வந்து பார்த்தா அப்பதான் இந்த பொண்ணு மேல பாசமே வருது. என்னன்னா இந்த பொண்ணு இந்த மாதிரி இருக்கிறனாலதான் இந்த மாதிரி பண்ணிருக்காங்க நம்ம கூட உங்களை தப்பா நினைச்சிட்டோமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவும் வந்து பார்த்தா தான் லவ் பண்ண அந்த ஸ்டோரியை சொல்லிட்டு கடைசி அவங்க லவருக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கறான். பீச்ல இருந்து கிளம்பும் போது அந்த பொண்ணை வந்து பார்த்தா ஒரு லாரி அடிச்சு இறந்துருப்பாங்க. அதனாலதான் வந்து பார்த்தா ஹீரோ ரொம்ப வேதனை போட்டுருப்பான் போலீஸ்காரங்க அடிச்சது இதெல்லாமே சொல்லியிருக்கிறான். அப்பதான் வந்து பார்த்தா அந்த லேடி என்ன சொல்றாங்கன்னா சரி சாப்பிடுறியா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடை ஊட்டி விடுறாங்க. இப்போ ஹீரோனோட அம்மா என்ன பண்றாங்க என் பொண்ணை காணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. ஏன்னா இந்த பொண்ணு சொல்லாம கொள்ளாம தான் ஆடிஷனுக்கு போயிருக்கா. திருப்பி வரும்போது வீட்டு வாசல கேட்கப்பட்ட போலீஸ் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல இந்த ரங்கன் அப்படின்றவரும் வந்துட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு அவங்க எல்லாரும் பயந்துட்டு இருக்காங்க புள்ள இருக்கிற ஹீரோவும் ஹீரோயினும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த ரங்கன் கையில வந்து அந்த நேஷனல் அவார்டு இருக்கிறத ஹீரோயின் பாக்குறாங்க. டக்குனு வந்து பாத்தீங்கன்னா போலீஸ்காரங்க கிட்ட சொல்றாங்க என்னோட ஓனரோட நேஷனல் அவார்டு வந்து பாத்தீங்கன்னா காணாம போயிட்டு அதை இப்பதான் வச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் கிட்ட எப்படி வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா வேற யாரும் கிடையாது நம்ம திருட்டு பயப்புல இருக்காருல ராகுல் அண்ணாச்சி அவரு தான் வந்து பார்த்தா இவங்க கிட்ட எடுத்து கொடுத்திருப்பான். அதை வந்து பார்த்தா இப்ப போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சிட்டு இப்ப போலீஸ்காரங்க கைது பண்ணி கூட்டிட்டு போறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ண ஹீரோ காட்டுறாங்க. ஹீரோ வந்து பார்த்தா வீட்டுக்குள்ள பயத்துல இருந்தால அப்ப அந்த அவனை கைது பண்ணிட்டு போறாங்க அப்படின்ற எல்லாத்தையும் கேட்டதுக்கு அடுத்தது ஹீரோ வந்து பார்த்தா அப்படியே கொஞ்சம் அமைதியா இருக்கானா. ஹீரோன் என்ன பண்றாங்க கதவு திறக்கிறதுக்காக போறாங்க. அப்படி போகும்போது முறையா அந்த பொண்ணோட முதுக பாக்குறான். முதுக பார்த்துமே இவனுக்கு வந்து பார்த்தா ஒரு மாதிரியா இருக்கு. என்னன்னு சொல்லி பார்த்தா இந்த பொண்ணோட முதுகுல ஒரு டேட்டோ. இந்த டேட்டோ வந்து பார்த்தா அந்த பிரின்சிபல் பொண்ணோட முதுகுலுக்கு இருந்த ஒரு டேட்டோ. அந்த பொண்ணோட முதுகை எப்ப பார்த்தான்னு சொல்லி பார்த்தா போலீஸ்காரங்க கைது பண்ண வந்தாங்கல்ல அந்த நேரத்துல இந்த பொண்ணு வந்து பார்த்தா லீக் வீடியோ இருக்குன்னு சொல்லதும் அதை பார்த்துக்கிறத ஹீரோக்கு வந்து புரியும் இந்த பையன் இந்த மாதிரி தப்பு பண்ணிருக்கான் தான் கடையில வேலை பார்த்த பையன் சொல்லிட்டு அந்த நேரத்துல வந்து பார்த்தா இந்த லீக் வீடியோ பார்த்திருப்பான். அதுல இருக்கிற முதுகும் இந்த இருக்கிற முதுகும் ஒரே மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரே டேட்டோல இருக்கிறத பார்த்துட்டு அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணு சொல்லிட்டு உடனே அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு நடந்த எல்லாத்தையும் சொல்றப்ப அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தா ஒண்ணுமே புரியல. அவங்க என்ன எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. இந்த பொண்ணு எப்படி இங்க வந்திருப்பாங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு அவமானம் ஏற்பட்டிருக்கல அதனால இங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா தற்கொலை பண்ணிக்கலாம் சொல்லி முயற்சி பண்ணும்போது அது ஏதோ மிஸ் ஆயிட்டு இந்த பொண்ணு பழச எல்லாத்தையும் மறந்து போயிருப்பாங்க. அதுக்கு அடுத்ததான் தெருவா அலைஞ்சி கடைசியில ஒரு டிராமால வந்து சேர்ந்திருப்பாங்க. அந்த இடத்துலதான் ரங்கன் அப்படின்ற இந்த நபரை பார்த்திருப்பாங்க. அவரு வந்து அந்த பொண்ணுக்கு பத்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பேர் வச்சிருப்பாரு. பேர் வச்சது மட்டும் இல்லாம இந்த பொண்ணை வந்து தான் கூட இருக்கணும் இவளை வந்து பார்த்தா டெய்லி வச்சு சம்பவம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு வீட்டுல வாடகை எடுத்து வச்சிருப்பாரு. ஆல்ரெடி இந்த ரங்கனுக்கு கல்யாணம் ஆயிட்டு 2 பசங்களா இருக்கும். பட் இதெல்லாம் இந்த பொண்ணுக்கு தெரியாது. இப்ப ஹீரோ வந்து பார்த்தா நடந்த எல்லாத்தையும் சொல்லும் போது அவங்களுக்கு இது ஒண்ணுமே புரியல. என்னடா இந்த பையன் இந்த மாதிரி சொல்றான் ஆனா உண்மையா
அப்படின்னு தெரியல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. பட் இருந்தாலும் இந்த பையன் வந்து பாத்தா பேசுறது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. அதனால ரெண்டு பேரும் வந்து பாத்தா மனசை விட்டு பேசுறாங்க. ரெண்டு பேரும் லவ் பண்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப ஹீரோனை கூட்டிட்டு ஹீரோக்கு என்ன பண்றானா வேற ஒரு ஊருக்கு போறான். ரெண்டு பேரும் இனிமேட்டு சந்தோஷமா நிம்மதியா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த படத்தோட கதையை இந்த இடத்துல முடிச்சிட்டாங்க. கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த படத்தோட கதை பிடிச்சிருக்கும் சொல்லி நினைக்கிறேன். அப்படி பிடிச்சதா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல ஒரு பெல் பட்டன் சேர்த்து கிளிக் பண்ணிக்கங்க. மீண்டும் ஒரு சூப்பரான ஒரு வீடியோல பாக்குறேன். அது வரைக்குமே டாடா பை பை.